நமஸ்காரம். ஜிடிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026க்கு உண்டான வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான பொது பலன்களை பற்றி சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நான் சொல்கிறது முழுக்க இப்போது சொல்கிறது கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்களுக்கு எஃபெக்ட் 30% தான், மீதி 70% ஜாதகத்துக்கு தான் பலன் உண்டு. இன்றைக்கி ஒரு ஜோசியர் சொல்லியிருந்தார், இந்த ஜாதக பலன்கள்ங்கிறது ஒரு 2 சக்கரம் உள்ள ஒரு வண்டி மாதிரி, 2 சக்கரமும் ஓடினா தான் அதுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஒரு சக்கரம் ஜாதகம், இன்னொரு சக்கரம் கோச்சாரம் அப்படின்னு சொன்னார். இல்லை, இது 3 சக்கர வண்டி. ஒரு சக்கரம் ஜாதகம், இன்னொரு சக்கரம் கோச்சாரம், மூணாவது தசாபுக்தி. அது ரொம்ப வேலிடு. தசாபுக்திகளில் நல்ல பலன்கள் இருந்தால் தான் கோச்சார பலன்கள் நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி பலம் இல்லாமல் இருந்ததுன்னா கோச்சார பலன்கள் என்ன தான் நல்லா இருந்தாலும் அது கெடுபலன்களை குறைக்குமே தவிர நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஜாதக பலன்கள் நல்லா இருந்து கோச்சார பலன்கள் நல்லா இருந்தாக்க இன்னும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஸோ அதனால் இதனுடைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் தான் ஒருத்தரை பார்க்கணுமே தவிர வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்துட்டு எனக்கு இது இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் பல தரப்பட்ட ஜனங்களுக்கு வருது. சின்னவா பெரியவா, ஆம்பளை பொம்பளை, இதெல்லாம் பல பேருக்கு வருது. அவளுக்கு எந்த தசாபுக்தி நடக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ 3, 6, 8 தசைகள் நடக்கக்கூடியவாளுக்கு இந்த பலன்கள் அவ்வளவு நல்லா இருக்காது. இப்போது 3வது தசைனாக்க ரிஷபராசிக்கு 3வது ராசி கடகராசி, ரிஷபராசிக்கு 6வது ராசி துலா ராசி, ஸோ 8வது ராசி தனுர் ராசி. ஸோ இவாளுக்கு யாருக்கெல்லாம் சந்திர தசை, சுக்கர தசை, குரு தசை நடக்கிறதோ அவளுக்கெல்லாம் இந்த கோச்சார பலன்கள் அவ்வளோ தூரம் சோபிக்காது. இப்போ மற்ற ராசிக்கெல்லாம் இந்த கோச்சார பலன்கள் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த வருஷ கிரகங்கள்லாம் பார்க்கும்போது சனி பகவான் ரிஷபராசிக்கு 11வது இடத்துல இருந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் மிதுன ராசி, அது 2வது இடத்துல உட்காண்டிருக்கார், தனஸ்தானத்தில் உட்காண்டிருக்கார். பண வரவுகளுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் இருக்காது. ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க ராகு 10ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் உட்காண்டிருக்கார். அதனால் ராகு கேதுக்கள் 4ஆம் இடத்துலையும் உட்காண்டிருக்கார். அதனால் ராகு கேதுக்கள் கேந்திரத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரிஷபராசிக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா குரு உச்சத்துக்கு போகிறார். ரிஷபராசிக்கு குரு நல்லது பண்ண மாட்டார். பட் இருந்தாலும் குருனுடைய பார்வைப்படுற இடங்கள் சுபத்துவம் படும். குருவுக்கு 5, 7, 9 இந்த பார்வைகள் உண்டு. இந்த பார்வைப்படுற இடங்கள் சுபத்துவம் படுத்திருக்கும். பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த இந்த சந்திரன், சுக்கிரன், குரு தசைகள் இல்லைன்னாலே இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இவாளுக்கு பெரிய யோகக்காரகன். அவள் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல வருமானம், லாபங்கள், சொத்து சேர்க்கை இதெல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. இவாளுக்கு பெருசாக ஒன்றும் பரிகாரங்கள்னு ஒன்றும் பண்ண வேண்டாம். சிவபெருமான் ஆராதனைகள் பண்ணிட்டு, சுப்பிரமணிய ஆராதனைகள் பண்ணிட்டாலே இவா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். இதுக்கு இவா இந்த பீரியடை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு உச்சத்துக்கு வர்றதுனால குருவினால் ஏற்படக்கூடிய சில நன்மைகளில் சில பாதிப்புகள் ஏற்படும். பட் அப்படி இருந்தாலும் குரு பார்க்க இடங்கள் விசேஷமாக இருக்கிறதுனால இவாளுக்கு இந்த வருஷம் எந்த பெரிய பாதிப்பும் நடக்காது. வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ராம் ராம்.